சிஎஸ்கே கோச் ஃபிளெமிங் யங்ஸ்டர்ஸை நம்பவே மாட்டேங்கிறாருன்றதுக்கு இன்னொரு உதாரணம் இன்னைக்கு பேசி வச்சிருக்கிற ஒரு பேச்சு. சிஎஸ்கே ஒரு தோல்வியை பார்த்தா பரவாயில்ல, பல தோல்விகளை பார்த்துட்டு இருக்குது. அவங்களுடைய சீனியர் பிளேயர்ஸ் சரியா விளாட மாட்டேங்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் தான் ஓரளவுக்கு வந்து மானத்தை காப்பாத்துறாங்க. ஆனாலும் இந்த நிலைமையிலையும் சீனியர் பிளேயர்ஸ் அளவுக்குலாம் யங்ஸ்டர்ஸ் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்மளுடைய ஸ்டீஃபன் ஃபிளெமிங். என்னங்கிறத பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை ஹாய் ஃப்ரம் பாலா. சிஎஸ்கே ரீசெண்டாக பார்த்த அவங்களுடைய ஒரு தோல்வி இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் அடித்த தோல்வி தான். வான்கடே ஸ்டேடியமில் போய் வாங்கினாங்க ஒரு அடி. அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரமனியில் கேப்டன் ஸ்பீச் அதெல்லாம் முடிச்சு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த கோச்சுங்க பேசுவாங்களே, அதில் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆயுஷ் மாத்ரே ரொம்ப ஒரு பெரிய இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க நாங்கள் வந்து அவரை ஸ்கவுட் பண்ணி அவரை வந்து நாங்கள் எங்களுடைய ட்ரைனிங் கேம்புக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் கேம்பில் நிறைய யங்ஸ்டர்ஸ் விளையாடுறாங்க இந்த சீசனுடைய ப்ரீ சீசன் கேம்பில். அதில் இவர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தார், ரொம்ப சிங்கிள் அவுட் பண்ணி தனியாக சொல்லலாம் நீங்கள் இவர் சரியான ஒரு பிளேயர், அந்தளவுக்கு விளையாடினாரு. அப்போ நாங்கள் அவரை வந்துட்டு இந்த சீசனில் இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது ருத்ராஜ் கெய்க்வாட் பதிலாக போது நாங்கள் ரொம்ப பெரிய ஆப்ஷன்ஸாக யோசிக்கவே இல்லை, ஒரே ஆப்ஷன் தான் ஆயுஷ் மாத்ரே, நாங்கள் ரெடியாக முடிவு பண்ணி தான் கூப்பிட்டு வந்தோம் அவரை அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வரேன் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்த யங் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸை தாண்டி எல்லா ஃப்ரான்ச்சைசிக்குமே இந்த யங் பிளேயர்ஸ் இந்த டாடா ஐபிஎல்ல சூப்பராக விளாட்றாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப குத்தி டேரெக்டாக கேட்காம இன்டெரக்டாக நீங்கள் எவ்வளோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யங் பிளேயர்ஸ் என்ன கிழிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறத சொல்லாமல் கேட்டுக்கிறாரு அந்த ஜேர்னலிஸ்ட். அதுக்கும் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. இவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு இவருடைய பதில், நாட் ஆல்வேஸ் சஸ்டைனபிள் பட் கண்டேஜியஸ் அப்படின்றார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க சூப்பராக விளாட்றாங்க இந்த யங் பிளேயர்ஸ், நானும் பார்த்தேன் வெறித்தனமாக விளாட்றாங்க, நல்லா இருக்குது, செம்ம இம்ப்ரெசிவ், பால் ஒன்னே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து அடிக்கிறாங்க, ஒரு எந்த பவுலர்லாம் பார்க்குறது இல்லை. ஸோ அந்த ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட், அந்த பயமறியாத இளம் கன்றாக இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட்லாம் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஆனால் என்ன ஆனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படிதான் நீவே பாருங்க அவர் பேசுனத எல்லாம் ரைட்டு தான், ஓகே அப்படிலாம் ஆடுறாங்க, ரைட் ஓகே. ஆனால் இது வந்து சஸ்டெயினபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் கேம். இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் வந்தவொடனே சும்மா கண்ணு மூணு தெரியாமல் அடிக்கிறதுலாம் வந்து எல்லா பிச்சில் எல்லா ட்ராக்ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் தெரியல. இப்போ சீனியர் பிளேயர்ஸ், இப்போ நிக்கலஸ் பூரான் எடுத்துப்போம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நிக்கலஸ் பூரான் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுறவர், எங்கேயோ ஏதோ ஒரு மேட்ச்சில் நல்லா ஆடுவார், இன்னொரு மேட்ச்சில் நல்லா ஆடாம போவார், சுற்றி அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுவார். ரிஷப் பண்ட் எவ்வளோ தடவை இந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட போயிட்டு அவுட் ஆகிட்டு இருக்கிறாரு. கிளென் மேக்ஸ்வெல் அட்டாக்கிங் கிரிக்கெட் அவுட் ஆகிறார். சூரியகுமார் யாதவ் சுற்றி ஆட ட்ரை பண்ணுறாரு, எப்போயாவது சில நேரங்களில் அவுட் ஆகிறார். அதுக்காக சூரியகுமார் யாதவ் ஏதோ ஒரு 4 மேட்ச் அடிச்ச, ஆனால் இந்த ஒரு மேட்ச் நீ அவுட் ஆகிட்டாலும் சொல்லுவீங்களா? இல்லை. ஸோ அது எப்படி வந்து ஒரு யங் பிளேயர்னு சொன்ன உடனே இவரோட மைண்ட் செட்டில் இவருடைய முதல் விஷயம் என்ன வருதுன்னா, ஓகேங்க ஆடினாங்க வேற ரைட்டு, ஆனா அப்படின்றது ஆனாங்கிறது எனக்கு புரியவே இல்லை மிஸ்டர் ஃபிளெமிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்றது நமக்கு நல்லா ரொம்ப தெளிவாக புரியுது. இதனால தான் அவங்க சிஎஸ்கேல இப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ இந்த யங் பிளேயர்ஸ்னாலே எல்லாம் தான் ஆடுற, இருந்தாலும் மேட்ச்சில் வந்து ஆடுவியா அப்படின்றது. இப்போ மேட்ச்சில் வந்து ஆடின அதுக்காக நீ எல்லா மேட்ச் ஆடிவியா, நாளைக்கு ஆடிடுவியா அப்படின்னு சொந்த டீம் பிளேயரே கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படி தான் அது ஸ்டீஃபன் ஃபிளெமிங் பேசினது. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஃபிளெமிங்கோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குதா, இப்படி தான் ஒரு யங்ஸ்டர்ஸை பார்க்குறாரான்றதை வந்து வெளிப்படையாக பார்க்கும்போது ரொம்ப டிசார்டனிங்காக இருக்குது. இப்படி ஒரு கோச்சாக இருக்கணுமா, ஹெட் கோச் இருக்கிறவர் இந்த மைண்ட் செட்லங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரெக்ட் ஓகே ரைட், இந்த மாதிரி நல்ல யங் பிளேயர்ஸ்லாம் விளாட்றாங்க, ஒரு மிக்ஸ் ஆஃப் சீனியர் பிளேயர்ஸ் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ், இதை நான் ஒத்துக்கிறேன் அவர் சொன்னதில். இந்த பாயிண்ட் ஒரு யங் பிளேயர்ஸ் ஒரு சீனியர் பிளேயர்ஸ் ஓகே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமை நம்ம பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. கரெக்ட் சூப்பர், ஒரு சீனியர் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, இவர் விட்டது அவர் பிடிப்பார், அவர் விட்டது இவர் பிடிப்பார், ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட், ஒரு கேர்ஃபுல் கிரிக்கெட், இது ரெண்டும் சூப்பர் தான் காம்பினேஷன், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இது சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ரைட்டு எல்லா மேட்ச் ஆடிடுவாங்களா அப்படின்னா இது என்னன்னு எனக்கு புரியல. ஸோ அவர் அப்படி கேட்கல. அவர் என்ன சொன்னார்னா, ஃபியர்லெஸ் கிரிக்கெட் they are playing, it is not always sustainable. எல்லா நேரங்களில் இது நடக்குமான்னா முடியாது. மிக்ஸ் ஆஃப் சீனியர் அண்ட் யங் பிளேயர்ஸ் வேணும். பட் a wave of young players coming up in India, is it sustainable if you ask me in tricky conditions? I don't know. பட் அப்படி ஆரம்பிக்கிறார். ஒரு ட்ரிக்கி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி ஆட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரிக்கி கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி ஆட முடியாது தான், யாருனாலையுமே ஆட முடியாது. அது என்ன ஒரு யங் பிளேயர் ஆடிட்டாருன்னே அவரை பாராட்டிட்டு பின்னாடியே வந்து இவர் எப்படி இப்போ என்னன்னா சிஎஸ்கே எதுக்கு இப்போ இந்த இவர் என்ன முட்டு கொடுக்க வராருன்னா, இப்போ எல்லாருமே நீங்கள் வளைச்சு என்கிட்ட யங் பிளேயர்ஸ் எல்லாம் ஆட்டாங்கல்ல என்னன்னு கேட்க வரீங்க, உங்கள் சீனியர் பிளேயர்ஸ் சொல்லுவீங்க, அவங்களாம் என்னத்தை பண்ணாங்க பார்த்தீங்களா, யங் பிளேயர்ஸ் நல்லா ஆட்டான்னு கேட்க வரீங்க அதானே அப்படின்னு அந்த இடத்துல அதை விட்டு கொடுக்க முடியாமல் முட்டு கொடுக்குறாரு. இவர் விட்டு
கொடுக்காமல் முட்டு கொடுப்பது. ரைட். ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பண்ணுறாரு. இது சிஎஸ்கே டீமுக்கு உதவுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்ரோச் உதவாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏய் சிஎஸ்கேவுடைய சும்புடானி அப்படின்னு என்னைய வந்துட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில், நிறைய பேர் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க, டேய் நீ சிஎஸ்கேவுடைய சும்புடா அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் அங்கங்கே நம்மளை போடுவாங்க. அவங்களுக்கு மெயினாக இது போன்ற சிஎஸ்கேவை பற்றி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்கன்றதை சுட்டி காட்டி போட்ட வீடியோஸுகளில் இதுவும் ஒரு வீடியோ அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன்.